பார்த்ததுண்டா இந்த நாடு பார்த்ததுண்டா நாடு பார்த்ததுண்டா இந்த நாடு பார்த்ததுண்டா. வணக்கம் பச்சை தமிழ நேயர்களே, இன்றைக்கு நம்முடைய எதிரெதிரே நிகழ்ச்சிக்கு சிறப்பு விருந்தினராக தமிழ்நாடு சீப்பு ஆதித்தனார் சிலம்ப கலைக்கூடத்தின் தலைவர் மூத்த சிலம்ப ஆசான் முருகக்கினி அவர்கள் நம்முடைய அரங்கத்துக்கு வந்திருக்கிறார்கள். அவரிடம் நிறைய கேட்க வேண்டியிருக்கு, வாருங்கள் அவரிடமே கேட்போம். வணக்கம் சார். வணக்கம். வணக்கம். எப்படி இருக்கீங்க ஆசான்? நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன். சரி, பச்சை தமிழன் தான் சிலம்பத்திற்கு அடுத்தடுத்த கட்டத்துக்கெல்லாம் பேருதவிய பேட்டிகளை போடுறாங்க. அதுக்கே நாங்கள் சிலம்பம் ஆசான்கள் சார்பாக நன்றியை தெரிவிச்சுக்கணும். முதல்ல இல்லை, நீங்களும் ஒவ்வொரு காணொலியிலையும் பேசிகிட்டு இருக்கீங்க, அரசுக்கு கோரிக்கை வைக்கிறீங்க. ஆனால் எந்த கோரிக்கையுமே அரசு காது கொடுத்து கேட்ட மாதிரியே தெரியலையே. இது நம்ம தமிழ்நாடு சிலம்பாட்ட கழகத்தில் சிறப்பான முறையில் கொண்டு போனோம். அங்கீகாரம் வாங்கின அமைப்பு, அது அங்கீகாரம் ரத்து செய்யப்பட்டது. அதுக்கப்புறம் ஒரு 2019 இப்போ அங்கீகாரம் எதுக்கும் கொடுக்கல. எங்களுடைய கோரிக்கைகள், தமிழ்நாடு அரசு இந்த சிலம்பத்தை கையில் எடுத்து சிலம்ப வளர்ச்சி வாரியம் அப்படின்னு ஒரு அமைக்கணும். நாங்கள் கோரிக்கை விளையாட்டுத்துறை அமைச்சர்கிட்ட கொடுத்தேன், தமிழ்நாடு விளையாட்டுத்துறை செக்ரட்டரிகிட்ட கொடுத்தேன், மெம்பர் செக்ரட்டரிகிட்ட கொடுத்தேன். எல்லாருமே நாங்கள் நடவடிக்கை எடுக்கிறோன்றாங்க. அது இது வரைக்கும் என்ன காரணமாக எடுக்கல. ரெண்டாவது, தமிழ்நாடு சிலம்பம் பேரவை அப்படின்னு ஒரு அமைப்பு இப்போ புதுசாக உருவாக்கியிருக்கோம், தமிழ்நாடு சிலம்பம் பேரவை. அப்புறம் அகில பாரத சிலம்பம் கவுன்சில் அப்படின்னு ஒரு அமைப்பு உருவாக்கி நான் தான் அதுக்கு தலைவராக இருக்கேன். இந்தியா லெவலில் அதில் எல்லா மாநிலங்களையும் சேர்த்துட்ருக்கோம். தமிழ்நாட்டில் இப்போ எல்லாமே எல்லா மாவட்டத்தையும் சேர்த்து ஒரு போட்டி கூட நடத்திட்டோம். ஆனால் ஏன்னா ஒவ்வொரு அமைப்பு, தமிழ்நாடு சிலம்ப கழகம், அமைச்சூர் சிலம்பம், தமிழ்நாடு தற்காப்பு சிலம்பம், சிலம்பம் தமிழ்நாடு அசோசியேஷன், இப்படிலாம் பேர் வச்சு நிறைய அமைப்புகள் இருக்குது. நிறைய அந்த சிலம்பத்துக்காக அமைப்பு வச்சுருக்காங்க. வழிய அரசாங்கத்துக்கிட்ட போய் அணுகி அரசாங்கத்துடைய சலுகைகளுக்கு உண்டான கோரிக்கைகளை வலியுறுத்துறது எல்லாமே வேறு எந்த அமைப்பும் செயல்பாடுகள் இல்லை, அதை போய் பார்க்கவும் இல்லை. இப்போ தமிழ்நாடு சிலம்ப கழகத்திலிருந்தும் நான் போய் கோரிக்கை வச்சு போனேன். உலக சிலம்ப ஆசான்கள் ஒருங்கிணைந்த சங்கன்னு ஒரு அமைப்பு உருவாக்கி மரியாதைக்குரிய என்ஆர் தனபாலன் அவர்களுடைய தலைமையில் சிறப்பாக பண்ணோம். அது மூலமாகவும் அரசாங்கத்தை அணுகி இந்த கோரிக்கை வச்சோம். இது எல்லா கோரிக்கையும் வாங்குறாங்க, அது நாங்கள் என்ன பண்ணுறோம், நிச்சயமாக செய்வோம்னு சொல்கிறாங்க. ஆனால் அது சரியாக செய்யலன்னு இல்லை. இப்போ முதல்வர் கோப்பையில் சேர்க்கணுன்னு நம்ம ஜெயலலிதா அம்மா முதல்வராக இருக்கும்போதே முதல்வர் கோப்பை விளையாட்டுகள் தொடங்குச்சு. ஆனால் சிலம்பம் இல்லை, தமிழ்நாடு விளையாட்டு இது பாரம்பரியம், இதையே சேர்க்கலன்னு கேட்கும்போது இப்போ இந்த அரசாங்கம், இப்போது மரியாதைக்குரிய மு.க. ஸ்டாலின் அவர்கள் முதல்வர் ஆனதுக்கப்புறம் அந்த கோரிக்கையை வலியுறுத்தினோன்னே முதல்வர் கோப்பையிலே சேர்த்தாங்க. அப்புறம் கேலோ இந்தியாவில் 2020-21 கேலோ இந்தியாவில் இது சிலம்பம் சேர்க்கப்பட்டது விளையாட்டில். இன்னும் விளையாடலையே. இந்த தடவை போன ஜனவரியில் தமிழ்நாட்டில் நடக்கும்போது இது விளையாட்டை சேர்க்கணும் அப்படின்னு ஒரு கோரிக்கை வலியுறுத்தி அது நம்முடைய உலக சிலம்ப ஆசான்கள் சங்கத்தினுடைய தலைவர் மரியாதைக்குரிய என்ஆர் தனபாலன் அவர்கள் கோரிக்கையை வலியுறுத்தி பேப்பரில் கூட நியூஸ்லாம் வந்துச்சு, நியூஸில் போட்டாங்க, கேலோ இந்தியாவில் கண்டிப்பாக சேர்க்கணும். கேலோ இந்தியாவில் சேர்த்தாங்க. அது டெமோ, சிலம்பம் டெமோன்னு வச்சுட்டு ஒரு 100 பேர் 200 பேர் கம்பு விளையாடுறது, பால் விளையாடுறது, ரெட்டகம் பண்ணுறதுலாம் இது விளையாட்டு சம்மந்தமாக இல்லாமல் ஒரு காட்சி மாதிரி விளையாடி அது அப்படியே கொஞ்சம் ரொம்ப மிக மன வருத்தம். விளையாட்டில் என்ன செய்ய போகிறோம், தனித்திறமை என்னென்ன செய்ய போகிறோம், போட்டியில் எப்படி நடத்த போகிறோம் அப்படின்னு செஞ்சு காமிச்சாதான் அது அடுத்த முறை இது புதிய விளையாட்டை சேர்த்து நியூ கேம் அப்படின்னு இன்ட்ரடியூஸ் பண்ணி செய்ய முடியும். இது தமிழ்நாட்டில் பண்ணும்போது இது மாதிரி பண்ணி விட்டுட்டு அது ரொம்ப பெருமையாக எதிர்பார்த்தாங்க. ஆனால் புஷ்னு போச்சு. மரியாதைக்குரிய பாரத பிரதமர் அவர்கள் வந்திருக்கும் போது சிலம்பம் சேர்க்கப்பட்டிருக்கிறது, நான் சிலம்பத்தை பார்க்க மிகவும் ஆர்வமாக இருக்கிறேன் அப்படின்னு சொன்னாங்க. அப்போ எங்களுக்கு சிலம்பம் சேர்க்கப்பட்டது இருக்கணும்னு எல்லா சேனல்லையும் போட்டாங்க, சிலம்பம் டெமோ பண்ண வராங்க. ஆனால் அங்கே இருந்தவங்களும் பார்த்தா புரியல, எங்களுக்கு புரியல. அது அப்படியே புஷ்னு போய் அது ஏன் போச்சுன்னு கூட யாரும் அதை கண்டுக்கல. ஆனால் அரசாங்கம் இப்போ டெமோவில் பண்ணாங்க, முதல்வர் கோப்பையில் சேர்த்துட்டாங்கன்னா இப்போ ஏராளமான புற்றீசல் போல புது புது அமைப்புகள் உருவாகி ஆளாளுக்கு ஒரு மாநில போட்டி, தேசிய போட்டி, சர்வதேச போட்டி. இல்லை, நீங்களே ஏகப்பட்ட அமைப்பு வச்சிருக்கீங்களா? சீப்பு ஆதித்தனார் சிலம்ப கழகத்தில் தலைவராக இருக்கீங்க. அது 40 வருஷமா. ஆமாம். அப்புறம் தமிழ்நாடு சிலம்ப பேரவைன்னு ஒன்று இப்போ ஆரம்பிச்சிருக்கீங்க. இப்போ கவுன்சில் ஒன்று இப்போ சொன்னீங்க, கவுன்சிலே நாங்கள் ஆரம்பித்து வச்சுருக்கோம் அப்படின்னீங்க. அது இல்லாமல் இப்போ அவர் என்ஆர் தனபாலன் அவங்க தலைவராக இருக்கிற உலக சிலம்ப ஆசான்கள்
அதுலயும் நீங்க ஒரு பொறுப்புல இருக்கீங்க. இப்படி எவ்வளவு பொறுப்பு திரும்ப திரும்ப நீங்களே பல இயக்கங்களை உருவாக்கிட்டு இருக்கீங்க. அப்புறம் எப்படி நீங்க எல்லாம் ஒருங்கிணைச்சு எப்படி பண்ண முடியும்னு நினைக்கிறீங்க? அதாவது தமிழ்நாடு சிலம்பம் கமிட்டின்னு ஒன்று இருந்துச்சு. தமிழ்நாடு சிலம்பாட்டங்கள் சரியில்லைன்னு சிலம்பம் கமிட்டின்னு ஒரு அமைப்பு உருவாச்சு. அதாவது சரியில்லைன்னா ஒரு அமைப்பு ஆரம்பிக்கிறீங்க, சரியில்லைன்னா அடுத்த அமைப்பு ஆரம்பிப்பீங்களா? நாங்க ஆரம்பிக்கிறது இல்ல. இல்ல இப்ப நீங்க 4 அமைப்பு வச்சிருக்கேன்னு சொன்னீங்களா? இல்ல அதெல்லாம் இல்ல. நான் வந்து ஆதித்தனார் சிலம்ப கலைக்கூட தலைவர் தான். அதான் 40 வருஷம். அதான் என்னோட அமைப்பு. தமிழ்நாடு சிலம்பாட்ட கழகத்துல நான் மாவட்ட பொறுப்பு, நான் மாநில பொறுப்பு, மாவட்ட பொறுப்பு. சிலம்ப பேரவை இப்பதான் 3-4 மாசம் 6 மாசம் தான் ஆகுது. அதுதான் ஆரம்பிச்சீங்க. அது கூட ஈசன் ஒருத்தர், ஈசன் ஜே ஈசன், சரி, அவர் நிறுவன தலைவர். அவர் தான், நான் கிடையாது. கவுன்சில் சிலம்பம் அகில பாரத சிலம்பம் கவுன்சில் அந்த ஜே ஈசன் மூலமா தமிழ்நாடு முழுக்க ரெடி பண்ணவங்க. அகில பாரத லெவல்ல ஒரு வேணும். அதாவது ஆல் இந்தியா சிலம்பம் பெடரேஷன், இந்திய சிலம்ப கழகம், இந்திய அமைச்சர் சிலம்பம் வச்சிருக்காங்க நிறைய. இப்போ இதுக்கு எதுவுமே ஆல் இந்தியா லெவல்ல வந்து கொண்டு போல, அது செய்ய முடியல. இப்போ ஆல் இந்தியா லெவல் நம்ம ஏன் கொண்டு போக கூடாது அப்படின்ற மாதிரி ஏற்கனவே தமிழ்நாடு சிலம்பாட்ட கழகம் ஆல் இந்தியா மேட்ச் நடத்திருக்காங்க இந்திய சிலம்ப கழகம் மூலமா. அப்ப இந்தியா முழுக்க ஆடுறாங்க. ஜார்க்கண்ட்ல இருக்காங்க, ஜம்மு காஷ்மீர் இருக்காங்க, குஜராத், எல்லா இடத்துல இருக்காங்க. எல்லாத்தையும் ஒருங்கிணைச்சு இந்தியா லெவலில் கொண்டாடா கேலோ இந்தியான்னா விளையாட்டு போட்டி நடத்தணும். எல்லா மாவட்டத்துல இருந்து மாநிலத்துக்கு வரணும். அவங்க நல்லா அப்படி நடத்தணும். இப்ப அதை நம்மளே கொண்டு போக கூடாது அப்படின்னு இப்பதான் நானே, அதாவது அரசாங்கம் செய்ய வேண்டியது செய்யலன்னா நீங்க கையில் எடுத்து செய்ய போறீங்க. அதான் அரசாங்கம் செய்யறது. கேலோ இந்தியாவுக்கு 6 மாசத்துக்கு முன்னால நாங்க வந்து கேலோ இந்தியா அறிமுக விளையாட்டை செய்ய போற விளையாட்டு. எல்லா ஸ்டேட்ல இருந்து நீங்க பிளேயரை கொண்டு வர தயாரா இருப்பாரு, ரெடியா இருக்கும். ஆனா பண்ணல. அவங்க வந்து மற்ற விளையாட்டு மேல இருக்கிறாங்க. இது ஒரு முழுக்க இது ஒரு தமிழர் பாரம்பரிய விளையாட்டு, தமிழர் விளையாட்டு, வீர விளையாட்டு, தமிழரின் வீர விளையாட்டு. இப்படி ஜல்லிக்கட்டு மாதிரி ஒரு தமிழருடைய வீர விளையாட்டு. தமிழருடைய விளையாட்டை கொண்டு வரக்கூடாதுன்னு நினைக்கிறாங்கன்னு எனக்கு சந்தேகமா இருக்கு. ஏன்னா வந்து இது திராவிட மாடல் ஆட்சி, திராவிட மாடல் சொல்லிட்டு இது தமிழருடைய விளையாட்டை கொண்டு போகணும்னு நினைக்கிறாங்க சந்தேகமா இருக்கு. ஏன்னா இப்போ உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் மினிஸ்டரா இருக்காங்க. சிலம்பத்தை பத்தி அவருக்கு முழுக்க தெரியுமா தெரியாத தெரியல. விளையாட்டுத்துறை அமைச்சர் அவர். தெரிஞ்ச ஆளுகளை வச்சாலும் அதை ரெடி பண்ணி இது விளையாட்டு முக்கியத்துவமா கொண்டு வரணும். இது வந்து பல லட்சம் மாணவர்கள், பல ஆயிரம் ஆசான்கள் கொண்ட அமைப்பு. இது சாதாரண அமைப்பு இல்லை. தமிழ்நாடு முழுக்க ஆயிரக்கணக்கான ஆசான் இருக்கான், லட்சக்கணக்கான ஸ்டூடெண்ட் இருக்காங்க. அவங்களுக்கு சிலம்பத்துக்கு சம்பந்தமா ஏதாவது ஒரு நல்ல தகவல்கள் வந்துச்சுன்னா எல்லாருமே அந்த அரசாங்கத்துக்கு ஒரு சப்போர்ட்டா இருக்கும். பரவாயில்ல, நம்ம இப்படி கொடுத்தாங்க. ஏற்கனவே இதுக்கு முன்னால மிகநாதன் ஒரு விளையாட்டுத்துறை அமைச்சர் இருந்தார் உதயநிதிக்கு முன்னால். அவரு தேர்வு பெற்ற மூத்த சிறந்த ஆசான்கள் 100 பேருக்கு தலா 1 லட்சம் ரூபாய் கொடுக்கப்படும். தேர்ந்தெடுத்து ஆசான்கள், ஏன்னா பல ஆசான்கள் கஷ்டப்படுறாங்க, அவங்களுக்கு 1 லட்சம் ரூபாய் ஊக்கத்தொகை உதவி தரணும்னு சொல்லி அவர் சொன்னார். அறிவிப்போடு நின்றுச்சு. அது ரொம்ப ஆசைப்பட்டோம். எப்படி பண்ணுவாங்க அது தெரியாத ஆளுக்கு எப்படி கொடுத்தா ஒன்றும் தெரியாதான் வாங்கிடுவோம். நாங்க எப்படியோ பாதிக்கு பாதியே தேருமே வரட்டுன்ற மாதிரி ஒரு சந்தோஷப்பட்டு அது நின்று போச்சு. நாங்க ஒரு கோரிக்கையில சொன்னோம், மூத்த ஆசான்களுக்கு மாதாந்திர ஓய்வூதியம், பென்ஷன் கேட்குறீங்க, பென்ஷன் மாதிரியா ஒரு 1000 2000 கொடுங்க. ஒரு 2000 ரூபாய் வீட்டுக்கு வந்து மாஸ்டரா இருக்கிறோம்னா அந்த குடும்பத்துக்கு ஒரு சந்தோஷம் தானே. ஆமா, தாத்தாக்கு வந்து சின்ன சந்தோஷம் கொடுக்கணும் பண்ணோம். அதுவும் நாங்க பண்றாங்க, எதுவுமே பண்ணல. இது நம்ம கொடுக்கல. இப்படி பல கோரிக்கைகளை நீங்க வலியுறுத்தி தமிழக அரசு கொடுக்குறீங்க, விளையாட்டுத்துறை அமைச்சர்கிட்ட கொடுக்குறீங்க, விளையாட்டு மேம்பாட்டுத்துறையில கொடுக்குறீங்க. ஆனா எதையுமே அரசாங்கம் நீங்க சொல்ற கோரிக்கைகளை எதுவுமே ஏத்துக்கல. இன்னொன்னு வந்து சிலம்பம் வந்து தமிழகத்துல வந்து பண்டைய காலத்து விளையாட்டு, வீர விளையாட்டு. அந்த விளையாட்டே சென்னையில் நடக்கிற கேலோல வந்து அறிமுக ஒரு விளையாட்டா நடத்துறாங்க. அப்படின்னு பார்க்கும்போது அப்போ சிலம்பத்துக்கு அவங்க முக்கியத்துவம் கொடுக்க மாதிரி தானே தெரியுது. கொடுக்கமா, அதாவது டெமோ அறிமுக விளையாட்டுனா கூட இன்ட்ரடியூஸ் கேம்னு செய்வாங்க. என்ன நம்ம போட்டியில் செய்ய போகிறோமோ அதை செய்து காட்டுறது, அதான் இன்ட்ரடியூஸ் கேம். இதான் கேம். அப்படி கூட செய்யலை. இப்போ ஸ்வாடு கத்தி சண்டை இருக்கு, கத்தி சண்டையை பால் சண்டை. ஆமாம், அக்கடா துக்கடான்னு ஏதோ ஒன்று போன வேடிக்கை சொன்னேன். மதுரையில் ஒரு போட்டி நடக்குது. அந்த கேடயத்துக்கு ஸ்பான்ச் வச்சுட்டாங்க, கத்திக்கு ஸ்பான்ச் மாதிரி வச்சுட்டாங்க. அதை வச்சு சண்டை போடுறாங்க. அது ஒரு கேம். அது வந்து அங்கீகாரமாகி கேள்வி வேண்டிய விளையாட்டு. அது ஒரு கேள்விப்படாத விளையாட்டு. ஆமா, வால் வச்சு பார்த்துருக்கோம், அதுல ஸ்பாஞ்சு மாட்டி. ஆனா அந்த விளையாட்டை வந்து கேலோ இந்தியால சேர்க்கிறாங்க. சேர்த்துட்டு ஆனா சிலம்பத்துக்கு இந்த மரியாதை இல்லை. ஸ்வாடுல வந்து பெரிய கத்திச்சண்டை வீராங்கனை நம்ம நார்த் இந்தியால ஒரு நார்த் மெட்ராஸ்ல ஒரு பொண்ணோட இருக்காங்க, சிறந்த ஒலிம்பிக்லாம் போடலாம், பெருமையா இருக்கு. இது பஞ்சு வச்சுட்டு ஒருமா பண்ணிட்டாங்க. இப்ப சிலம்பத்தை கூட நாளைக்கு நார்த் இந்தியால பஞ்சு கிஞ்சி வச்சு வேற ஏதாவது அக்கடா கூட பக்கடான்னு வந்துட்டாங்கன்னா நம்ம பக்கடா வைக்கிற மாதிரி ஆயிடும் போடுது. அது மாதிரி எனக்கு பயமா இருக்கு. ஏதாவது பேரை மாத்தி சிலம்பம் இருக்கு, வேற பேரை மாத்தி என்ன பண்ண முடியும்? அதனால வந்து இதுக்கு அங்கீகாரம் கொடுத்து இதை இவங்க ஊக்கப்படுத்தினாதான் இப்ப சர்வதேச அளவுல சிலம்ப அமைப்பு, இன்டர்நேஷனல் சிலம்பம் பெடரேஷன் ஒரு அமைப்பு உருவாகி ரெடி பண்றாங்க. நீங்க தமிழகத்தில் உள்ள விளையாட்டுத்துறை அமைச்சர்கிட்ட பல முறை கோரிக்கை வச்சிருக்கீங்க, ஏத்துக்கல.
சரி, இங்க விட்டுட்டு நீங்க மத்திய அரசுல போய் அங்க உள்ள விளையாட்டுத்துறை அமைச்சர்கிட்ட போய் நீங்க முறையிடலாம்ல? இல்ல, தமிழ்நாடு அரசு நமக்கு செய்யும் அப்படின்ற ஒரு நம்பிக்கை எனக்கு இருக்கு, செய்வாங்க. அதனாலதான் நாங்க போய் கொடுத்தோம். அப்படி செய்யல, அவங்க வந்து இது சரியா எடுக்கலன்னா விரைவில் ஏற்கனவே ஒரு கவன ஈர்ப்பு மாரத்தான் ஒண்ணு பண்ணோம் நம்ம அமைப்பு மூலமாக. என்ன தனபால் அண்ணாச்சி வச்சு தலைவர் வச்சு ஒரு மாரத்தான் ஒண்ணு விழிப்புணர்வு காசிமேட்ல பண்ணீங்க. காசிமேட்ல கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டம் அப்படின்னு ஒன்று வள்ளுவர் கூடத்துல நம்ம அன்னை தலைமையில தான் நடத்தினோம். இப்போ வந்து அடுத்து கவன ஈர்ப்புனா நம்ம என்ன சொல்ல போறோன்றத அவங்க பாப்பாங்கன்றத வச்சோம். அது சம்பந்தமா நாங்கள் போலீஸ் அனுமதி கேட்கும் கூட என்னென்ன கேட்டாங்கன்னு நான் சொன்னோம். அந்த மெம்பர் செக்ரட்டரி போய் பார்த்தா அந்த கோரிக்கையில வச்சோம். இப்போ நாங்கள் வச்ச கோரிக்கையில முதல்வர் கோப்பையில சேர்த்தாங்க, கேள்வி எண்ணில சேர்க்கிற மாதிரி பண்ணுற முடிய எல்லாமே கண்துடைப்பா இருக்கு. முதல்வர் கோப்பை கூட கேவலமா நடந்தது. முதல்வர் கோப்பை போட்டி மிக மிக கேவலமாக, அந்த மாணவர்களுக்கு குடிக்க தண்ணி இல்ல, சரியான கிரவுண்ட் கிடையாது, ஊரை விட்டு ஒரு 10-15 கிலோமீட்டர் தள்ளி ஏதோ ஒரு இடத்துல போய் நடத்துறது. இல்ல, விளையாட்டே தெரியாத நடுவர்கள் வச்சு விளையாட்டு தெரியாத நடுவர்கள், விளையாட்டு தெரியாதவர் ஸ்டேட் லெவல்ல வின்னர், கோல்டு மெடல், இந்த மாதிரி பண்ணிட்டு அதுவும் அந்த அதிகாரிகள் சொன்னாங்க பொறுமையா இருக்கு சார், முதல் முறையா நடக்குது, நீங்க பிரச்சனை பண்ணாதீங்கன்னாங்க. இப்படி எவ்வளவு நாள் தான் பொறுமையா போறது? எங்களுக்கு நாங்களே சீனியர் சிட்டிசன் ஆகிட்டோம். அரசாங்கம் கையில் எடுத்து தப்பு செஞ்சோன்னா உடனே அவனை தண்டிக்கணும், சரியில்லைன்னா அவங்க நடவடிக்கை எடுத்தாங்கன்னா அந்த மாதிரி ஆள் வரமாட்டாங்க. அதனால விரைவில் நம்முடைய தமிழ்நாடு சிலம்பம் பேரவை அமைப்பு புது அமைப்பு வச்சிருக்கோம். இதுல மாநில போட்டி நடத்திருக்கோம். இதன் சார்பாக விரைவில் ஒரு உண்ணாவிரத போராட்டம் இது வரைக்கும் நடத்தின உண்ணாவிரதம், ஒரு நாள் அடையாள உண்ணாவிரதம் மாதிரி இருந்து நம்மளோட கோரிக்கை வலியுறுத்தலாம் அப்படின்னு ஒரு இடத்துல இருக்கிறோம். இப்ப தமிழ்நாடு சிலம்பாட்ட பேரவை வச்சிருக்கீங்க, ஆரம்பிச்சு 2 மாசம் 3 மாசம் ஆச்சுங்க சிலம்பம் பேரவை. இப்போ வந்து அதுல வந்து நான் ஒரு ஆர்ப்பாட்டம் பண்ண போறோம் அப்படிங்கிற மாதிரி சொல்றீங்க. உண்ணாவிரதம் ஆர்ப்பாட்டமோ உண்ணாவிரதமோ அரசுடைய கவனத்துக்கு இருக்கிறதுக்காக பண்ண போறீங்க. இப்ப அந்த 3 மாசத்துல உங்களுடைய பேரவையில் வந்து தமிழ்நாடு முழுக்க அமைப்பு இருக்கா, நிர்வாகிகள் இருக்கிறாங்களா? தமிழ்நாடு முழுக்க இருக்கு. 16 மாவட்டத்தில் இருக்கு. 16 மாவட்டத்துல நிர்வாகிகள் இருக்கிறாங்க. எவ்வளவு நிர்வாகிகள் இருப்பாங்க? இப்ப ஒரு 2000 பேர் போல இருக்காங்களே. 2000 பேர் 3 மாசத்துல அவ்வளவு நிர்வாகிகள் சேர்த்துட்டீங்க? 3 மாசத்துலன்றது இல்ல, எல்லாமே வந்து பல்வேறு வேற அமைப்புல இருந்து மன வருத்தத்தோட இருந்ததான். இப்ப நாங்க புதுசா சேர்க்கல, வேற இது மாதிரி போய் விரக்தி அடைஞ்சு வேற என்ன பண்றது வழி, எல்லாமே ஏமாத்துறானுங்களே அப்படின்ற ஃபீல் இருக்கிறவங்க தான் இப்ப நம்ம நியாயமா போறோம். அரசாங்கத்தை அணுகிறது, அரசாங்கத்துக்கு கேள்வி கேட்கறது, கோரிக்கை வைக்கிறதெல்லாம் நம்முடைய அமைப்பு தான். முருகக்கணி எங்க இருக்கிற முருகக்கணி அமைப்பு உருவாக்கல. நீங்க சொன்ன மாதிரி தமிழ்நாடு சிலம்ப கழகம், தமிழ்நாடு சிலம்ப கமிட்டி இதெல்லாம் நீங்க உருவாக்கி நான் உருவாக்கல. உருவாக்கி அவங்க மேல நம்பிக்கையா போறோம். அவங்க பரவாயில்ல, இவங்க மூலமா போனா வாய்ப்பு கிடைக்கும்னு பார்க்கறோம். ஏமாத்துறாங்க. விவரம் தெரிஞ்சு ஒரு 50 ஆண்டு கால அனுபவம் உள்ள என்னையே இந்த மாதிரி ஏமாத்துற மாதிரி சில செயல்கள் நடக்குதுன்னா இது தெரியாம நிறைய பேர் இருக்காங்க. சிலம்பமே தெரியாம நிறைய பேர் போட்டு நடத்துறவங்க, நிறைய பேர் பேரண்ட்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே ஏமாறுறாங்க. எல்லாம் 1000 ரூபாய் கொடுங்க, 2000 ரூபாய் கொடுங்க. போன வாரத்துல ஒரு அந்த குரூப்ல வருது 3 விளையாட்டு 2800 ரூபாய் கொடுங்க. வாட்ஸ்அப் குரூப் இருக்கா? வாட்ஸ்அப் குரூப் சிலம்பம் குரூப் இருக்கு. 2800 ரூபாய் 3 விளையாட்டு விளையாடலாம். 2800 ரூபாய்க்கு என்ன விளையாட்டு விளையாடுவாங்க? அந்த சர்டிபிகேட் வாங்கி என்ன பண்றது? எந்த சர்டிபிகேட்டுமே உபயோகப்படாது. இப்ப நீங்க விளையாடுற விளையாட்டு அதை மாணவர்களுக்கு ஒரு மோட்டிவேஷன் பண்ணலாம் ஒழிய சர்டிபிகேட்டை வச்சு ஒன்றுமே பண்ண முடியாது. அதுல ஏதாவது பெல்ட் கொடுக்குறாங்க, மஞ்சள் பெல்ட், பச்சை பெல்ட், சிவப்பு பெல்ட், கலத்தை மாதிரி சிலம்பத்துக்கு கூட ரெடி பண்றாங்க. அது ஆசான்களே வருமானத்துக்கு பண்ணிக்கிறாங்க. அது வந்து அந்த பெல்ட்டை வச்சு இவர் பிளாக் பெல்ட், இவர் வந்து பச்சை பெல்ட், பெரிய எல்லாம் அப்படிலாம் கிடையாது. அவங்கவுங்க வருமானத்துக்கு வழி பண்றாங்க. அதுதான் ஓடிட்டு இருக்கு. அந்த பெல்ட்டை வச்சு பண்ணிட்டு இருக்காங்க. எப்படி போட்டோம் இந்த முயற்சி பண்ண நல்லபடியாக முயற்சி பண்றாங்க. இந்த அமைப்பு நல்லா முயற்சி பண்றது, இவங்களை ஃபாலோ பண்ணுவோம், இவங்களுக்கு சப்போர்ட் பண்ணணும். யாரும் சப்போர்ட் பண்ணி சில அமைப்புகள் இது வந்து அரசு அங்கீகாரம் கிடைச்சிருமோ இல்ல இவங்களுக்கு அங்கீகாரம் கொடுத்துருவாங்கன்ற இதுல கொஞ்சம் பேக்ல பின்னால நம்மள ஃபாலோ பண்றாங்க. கிடைக்க கூடாதுன்ற இதுல நிறைய பேர் இருக்காங்க. சரி, இப்ப 2024 பட்ஜெட் கூட்டத்தொடரில் வந்து விளையாட்டு மேம்பாட்டுத்துறை, அதாவது விளையாட்டுக்கு வந்து ஒரு 440 கோடி ரூபாய் ஒதுக்கியிருக்காங்க, அப்படித்தானே? ஆமா ஆமா. இப்ப அதுல வந்து சிலம்பத்துக்குன்னு ஏதாவது தனியா ஏதாவது ஒதுக்கியிருக்காங்களா? இல்ல, அதுதான் நாங்க ரொம்ப எதிர்பார்த்தோம். இவ்வளவு கோரிக்கை வச்சிருக்கோம். முதல்வர் கோப்பையில சரியா நடக்கல. இந்த கேலோ இந்தியாவிலேயும் டெமோ மாதிரி பண்ணி அசிங்க சிலம்பம். அதனால ஏதாவது ஒரு நல்ல சில திட்டங்கள் சிலம்பத்திற்கு வரும், வளர்ச்சி வாரியம் அமைப்பாங்க, சிலம்பத்துக்கு தனியாக ஒரு அதிகாரி வச்சு பண்ணுவாங்க, ஏதோ பண்ணுவாங்கன்னு நினைச்சோம். எல்லாமே பெருத்த ஏமாற்றம். இந்த தடவை பட்ஜெட்ல சிலம்பம் சம்பந்தப்பட்ட ஆசான்களுக்கு மாணவர்களுக்கு பெருத்த ஏமாற்றத்தை இந்த பட்ஜெட் கொடுத்திருக்கு. இதுல சிலம்பத்துக்கு ஒண்ணுமே பண்ணல. பில்டிங் கிரவுண்டு கட்ட போறாங்க, ஒரு மாடந்தோறும் கட்டிடம் கட்ட போறாங்க, இப்படிதான் இருக்கக்கூடிய. சிலம்பத்துக்கு தனியா ஒரு தொகை ஒதுக்கி மாவட்டத்தோறும் ஒரு ஆடுகளம்,
ரொம்ப பெரிய அளவு ஆடுகள் இல்லை. விளையாட்டு கிரவுண்ட்லேயே கூட எங்களுக்கு தனியாக ஒரு இடம் ஒதுக்கி கொடுத்தாங்கன்னா எல்லா மாவட்டத்திலையும் பண்ணலாம். அது எதுவுமே உடனே சிலம்பத்துக்கு ஒரு அக்கறை காட்டாத ஒரு அரசாக இருக்குதோன்ற மாதிரி சந்தேகம் எங்களுக்கு இருக்கு. இல்லை ஆடுகளும் கேட்குறீங்க, இது வரைக்கும் எங்கேயாவது அது மாதிரி ஆடுகளும் இருக்குதா? சிலம்பத்துக்குன்னு தனியாக இருக்கா? சிலம்பத்திற்கு ஆடுகளம் நாங்களே இப்போ கிரவுண்டில் விளையாடுறோம் அப்படி தான் இருக்கோம். ஆடுகளம் வந்து இப்போ ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட் ஸ்போர்ட்ஸ் ஆஃபீஸர் இருக்கிற இடத்துல ஒரு பெரிய கிரவுண்டுகள் இருக்கிற இடத்துல எங்க சிலம்பத்துக்கு ஒரு ஒதுக்குனா போதும். ஆடுகளம்னு இது வரைக்கும் இல்லை. ஃபுட்பால், வாலிபால், பாஸ்கெட் பாலுக்கு தனியா ஒரு கிரவுண்ட் இருக்கிற மாதிரி உங்களுக்கும் தனியா கேட்கலாம். எங்களுக்கும் ஒரு கிரவுண்ட் அங்கதான், அங்க பயிற்சி பண்ணலாம். இந்த கோரிக்கை அரசுக்கு கொடுத்துருக்கோம். அது செய்ய நம்பிக்கை இருக்கு. இல்லைன்னா விரைவில் வந்து நம்ம அந்த உண்ணாவிரத போராட்டம் ஒன்று ஃபைனல் பண்றோம். உண்ணாவிரதம் போராட்டம் பண்ணிட்டு அப்படின்னா மத்திய அரசு, மாநில அரசு சரியில்லைன்னா நம்ம மத்திய அரசு தான் கேட்கணும். மத்திய அரசு அந்த விளையாட்டுத்துறை அமைச்சர் அனுராக் தாக்கூர் இல்ல மத்திய இவர் மாண்புமிகு பிரதமர் அவர்களை சந்திச்சு அவர் தமிழ் மேல ஈடுபாடா இருக்காரு. எங்கேயுமே தமிழ்ல தான் பேசுறாரு. தமிழ்நாட்டு மேல அக்கறையாக தெரியுது. பிரதமருடைய அக்கறை தமிழ்நாட்டு மேல ரொம்ப அதிகமா தெரியுது. இப்ப இவங்க எல்லாம் வந்து அக்கறை பண்ற தமிழ் விளையாட்டுலாம் அக்கறை பண்ணல. நான் பார்க்க விரும்புகிறேன் சிலம்பத்தை அப்படின்னு சொன்னாரு. பார்த்தாங்க ஒரு கும்பல் ஆனோன்னு அவரு பாக்குறதுல கண்டுபிடிக்கிற போயிடுச்சு. ஆனா சிலம்பத்தை இவங்க காலகட்டத்தில் நம்ம கொண்டு வரணும் ஒரு ஆசை. ஏன்னா பாரதிய ஜனதாவும் தேசிய அளவில் சிறப்பாக கொண்டு வருவோம் சிலம்பத்தை அவங்க தேர்தல் அறிக்கையில போன முறையே கொடுத்துருந்தாங்க. அது கேலோ இண்டியால சேர்த்தாங்க. அப்பவே இப்போ கேலோ இண்டியால நாங்க ஒரு சிரமத்தை சேர்த்துட்டோம்னா அந்த வழிமுறைகள் எல்லா மாநிலத்திலும் கொண்டு போய் அந்த மேட்ச்ல விளையாடுறத வைக்கிறது நம்ம தான் செய்யறோம். நம்ம தான் தமிழ்நாடு தான் அங்கீகாரம் விளையாட்டு. நம்ம பண்ணாதான் முடியாது. நம்ம பண்ணவே இல்லையே. இங்கேயே வந்து கும்பலா ஆடி பிடிச்சாச்சு. அப்புறம் எப்படி அங்க கொண்டு போக முடியும்? அது மாதிரி எஜிஎஃப் ஸ்கூல் கேம் ஃபெடரேஷன் ஆஃப் இந்தியால சிலம்பம் இருந்துச்சு. அதுல விளையாண்ட 2 லட்சம் 3 லட்சம் பிரைஸ் நாங்களே கூட பிளேயர் வாங்கி கொடுத்துருக்கோம் போய் ஸ்டேட்ல நேஷனல் லெவல்ல. இப்ப சிலம்பம் இல்ல. அதுல தமிழ்நாட்டுல இருந்து போது அங்க பிரச்சனை பண்ணி சண்டை போட்டு தமிழ்நாட்டுல இருந்து ஒரு ஆசாலாம் போய் அங்க பெரிய வழக்கெல்லாம் நடந்து அசிங்கப்பட்டு விளையாட்டு சிலம்பத்துல எஜிஎஃப்ல சிலம்பம் கிடையாது. அதெல்லாம் அசிங்கம். இப்ப ஒன்னொன்னா இப்ப கேலோ இண்டியால சரியில்லைன்னு ஒரு 2 வருஷம் பார்ப்பாங்க. சேர்த்து கூட உருப்படி இல்லப்பா தூக்கிய சிலம்பத்தை என்ன பண்ண முடியும்? இல்ல இப்ப சிலம்பத்துக்கு வந்து எந்த முக்கியத்துவம் இல்லைங்கிறது பேரண்ட்ஸுக்கு தெரியும், ஸ்டூடெண்ட்ஸுக்கு தெரியுது. ஆனா முன்னாடி வந்து பாத்தீங்கன்னா சிலம்பத்தை கத்துக்கிட்டதுக்கு பசங்க எல்லாம் ஆர்வமா வந்தாங்க. பேரண்ட்ஸே கொண்டு வந்து கிளாஸ்ல சேர்க்கிறாங்க. ஆனா இப்ப அந்த ஆர்வம் கொஞ்சம் மாதிரி குறையிற மாதிரி தெரியுது. இல்ல அந்த சர்டிபிகேட் காரணம் வந்து அரசுட ஒரு அங்கீகாரம் கிடைக்க மாட்டேங்குது. அரசு சரியா அக்கறை காட்டுற மாதிரி தெரியுது, கொஞ்சமா தெரியுது. ரெண்டாவது இப்ப கலந்துக்கிற எல்லாருக்குமே கப்பு கோல்டு மெடல் கொடுக்குறவங்க ஆயிட்டான். ஆசான் என்ன பண்றான்னா அவனுக்கு சிரமம் ஒழுங்கா தெரிய மாட்டேங்குது. அவன் இவ்வளவு 3 அடி கப்பு 4 அடி கப்பு வாங்கி 1000 ரூபாய், இது மொத்த செலவு 300 ரூபா 400 ரூபா 500 ரூபா 500 ரூபா பிடிச்சிவான். 500 ரூபா அவனுக்கு இருக்கு. இப்ப 500 பேர் 1000 பேர் வந்தாச்சு 1000 500 அந்த மாதிரி சம்பாதிக்க ஆரம்பிச்சாங்க. சம்பாதிக்க 2 மாசம் 3 மாசம் ஒரு போட்டி நடக்குது. கவர்மெண்ட் அக்கறையோட அது அரசு நடத்த வேண்டிய போட்டியை ஒவ்வொரு ஆசான் நடத்த ஆரம்பிச்சிட்டாங்க. ஆமா, ஆளு தனித்தனியா ஆள் நடத்திக்கிட்டு லாபம் சம்பாதிச்சுக்கிட்டு இப்ப எப்படி அதாவது ஒரு நேரத்துல ஒயின் ஷாப் எல்லாம் தனியாருக்கு கொடுத்தாருங்க. தனியாருக்கு ஒயின் ஷாப் வச்சு கடை வச்சுட்டு சேல்ஸ் பண்ணா அரசாங்கம் ரொம்ப கஷ்டப்பட்ட மாதிரி. இப்ப அரசாங்கம் கையில் எடுத்து ஒயின் ஷாப்பை தனியாருக்கு போற லாபம் கவர்மெண்ட் வரட்டும் அப்படின்னு வச்சுட்டு இப்ப கவர்மெண்ட் ஒயின் ஷாப் எல்லாம் ஓரளவுக்கு ஆகிப்போச்சு. இப்ப சொல்றாங்க இவ்வளவு டார்கெட் போடுறாங்க, அரசாங்கம் மதுவில் தான் ஓடுது, நிறுத்த முடியாதுன்ற மாதிரி ஆச்சு. அந்த மாதிரி இப்ப இந்த அக்கறை காட்ட தனியார் சைட்ல இப்ப சிலம்பம் பயங்கரமா வசூல் பயங்கரமான பிக்கப் ஆயிடுச்சு. இப்ப நிப்பாட்டினாங்கன்னா இந்த வசூல் இந்த வருமானம் கவர்மெண்ட் வரும். கவர்மெண்ட் ஒரு குறைந்த தொகையில ஒரு என்ட்ரி பீஸ் மாதிரி போட்டாங்கன்னா இது வருமானம் வரும். ரெண்டு அரசாங்கம் அக்கறை காட்டினா எல்லா சிலம்ப ஆசான்களும் சிலம்ப மாணவர் அரசாங்கத்துக்கு மேலே அக்கறை காட்டுவாங்க. பரவாயில்ல, நம்ம கலைக்கு ஒரு ஊக்கம் கொடுத்தாங்க, இந்த அரசு நல்ல அரசு அப்படின்னு ஒரு அந்த எண்ணம் வரும். அந்த எண்ணம் வர்றதாலும் செய்யணும் அவங்க. அது செய்யணும். நாங்களும் இந்த அரசு வந்து 3 வருஷமா போராடிட்டு இருக்கிறோம். போராடி யாரை பார்த்தாலும் முருக கணேச ஆசான் நீங்க தான் போராடுறீங்க, உங்களை ஃபாலோ பண்ணி பாக்குறோன்றாங்க. போராட்ட முடிவு பண்ணி ஓஞ்சிடாரு. எவ்வளவு நாள் தான் போராடுறது? எனக்கு வயசு வெறுப்பாகி போகுது. போறோம் அலைகிறோம். அது எந்த வழியும் கூப்பிட்டு பேசுறாரு ஒருத்தர், ஒரு அமைப்பு தலைவர் ஒருத்தர் இருக்காரு, எம்எல்ஏ சட்டமன்ற. நீங்க ஆர்ப்பாட்டம் போராட்டம் நடத்தும் போது ஒரு மிகப்பெரிய எழுச்சியை காட்டணும். இப்ப காசிமேட்டில் நடத்துனீங்க, நல்ல எழுச்சி நாங்க பார்த்தோம். வள்ளுவர் கூட்டம் பண்ணீங்க, பரவாயில்ல. ஆனா இப்ப நீங்க தமிழ்ல நீங்க அந்த பேரவை சார்பா ஒண்ணு பண்ண போறேன்னு சொல்றீங்க. அதுல ஒரு 2000 ஸ்டூடெண்ட்ஸை கூப்பிட்டு 5000 ஸ்டூடெண்ட்ஸை கூப்பிட்டு ஒரு எழுச்சியை ஏற்படுத்திங்கன்னா அரசு உங்களை திரும்பி பார்க்கும். நீங்க சும்மா 10 பேர் 20 பேர் போய் பாத்தீங்கன்னா ஒண்ணு நடக்காது. இப்ப நீங்க அமைச்சரை பார்க்க போறீங்க, யாரெல்லாம் போறீங்க? நீங்க 2 பேர் போவீங்க. நம்ம அமைச்சரை பார்க்க 4 பேர் 2 பேரை விடுறோம், அதிகமா விட மாட்டாங்க. நீங்க அமைச்சராக 5 பேருக்கு மாதிரி ஆசான்கள், பெரிய ஆசான்களை 10 பேரை கூட்டு போய் பண்ணா அப்படி போனா 2 பேர் தான் உள்ள விடுறாங்க. நாங்க போனோம் அன்னைக்கு போகும்போது 8 பேர் போனோம், 2 பேர் தான் உள்ள வர்றாங்க. அந்த மாதிரி தான் விடுறாங்க. இப்ப
தமிழ்நாடு சிலம்ப கலைஞர் ஒரு அமைப்பு மூலமா உலக சாதனை நிகழ்ச்சி ஒன்று பண்ணோம். அது மாணவர்களுக்கு ஒன்றும் பிரயோஜனம் கிடையாது, நடத்துறவங்களுக்கு பிரயோஜனம். அது ஒருத்தர் நடத்துறாரு, அவருக்கு நல்ல பிரயோஜனம். நீங்க நடத்துறீங்களா? அது நாங்க சப்போர்ட் பண்ணோம். நல்லா ஒரு நீங்களும் சம்பந்தப்பட்டிருக்கீங்க. நான் சொல்லிதான் நிறைய வந்தாங்க. ஒரு பொதுவா ஒரு எழுச்சி இருக்கணும் அப்படி சொல்லும்போது ஆயிரக்கணக்கான 1500 பேர்கள் வந்தாங்க. உலக சிலம்ப ஆசான்கள் சங்க தலைவர் மரியாதைக்குரிய என்ன தனபால் நினைச்சு வர சொன்ன வந்தாங்க, வந்து சிறப்பாக நடத்தி கொடுத்தாங்க. சரியான கூட்டம். பார்த்தோம்னா அது எல்லா சேனல்லையும் போட்டாங்க. இவ்வளவு பெரிய கூட்டம் சிலம்பத்துக்கு வருதான மாதிரி காட்டுறோம், அந்த மாஸ்க் காட்டுறோம். அதன் மூலமா அந்த அரசாங்கம் என்ன இவ்வளவு பண்றானே, யாருப்பா அவங்க அந்த டீம் வர சொல்லுன்னு சொல்லுவாங்க பாக்குறோம். அவங்க பாக்குறாங்களா இதுல பார்த்துட்டு இதை நமக்கு வேண்டாம். அவங்க வந்து கிரிக்கெட்டு மற்ற விளையாட்டுகளுக்குல இப்போ உதவி ஸ்டாலின் மினிஸ்டர் கூட அவங்க என்ன பண்றாங்க, அந்த கார் சேசிங்க ஒன்று எத்தனை கோடியில அது பண்ண போறோம், அது தனியார் பண்றாங்க, சேர்த்து பண்றாங்க, ஏதோ கொஞ்சம் அது மேலே அக்கறையா இருக்காங்க. ஒரு தனியார் அமைப்பு, கவர்மெண்ட் தனியார் அமைப்பு இந்த சிலம்பத்தை கையில எடுத்துருந்தாங்க. நீங்க நடத்துங்க, நீங்க பண்ணுங்கன்னு சொன்னாலும் பண்றதுக்கு நிறைய இருக்காங்க. இப்போ நம்ம வேல்ஸ் சேர்மன் ஐஸ்வரி கணேஷ் இருக்காரு, தமிழ்நாடு ஒலிம்பிக் தலைவர், அவர் ஒலிம்பிக் சங்க தலைவர். இப்போ அந்த மாதிரி ஆளுகள்லாம் சொல்லி இவங்க அரசாங்கம், நம்ம சொல்ற அரசாங்கமே நீங்க கொஞ்சம் பாருங்க, அதெல்லாம் பார்க்கக்கூடிய அளவு இருக்கு. மொத்தத்துல தமிழக அரசு ஒரு வாரியம் அமைச்சு, சிலம்பத்துக்கு தனியாக ஒரு வாரியம் அமைச்சு ஒரு நிர்வாகத்தை போட்டு செயல்படுத்தினா நீங்க நினைக்கிற கோரிக்கை எல்லாம் ஒவ்வொன்றா நிறைவேறும். ஆமா, அவங்க வாரியம் தொடங்காத வரைக்கும் நீங்க திராவிட மாடல் ஆட்சி. அதான் திராவிட மாடல் ஆட்சியில தமிழருடைய விளையாட்டுனால இது புறக்கணிக்கப்படுகிறதா, திராவிடர் விளையாட்டு பண்ணமா என்னன்னு புரியல. இது வந்து அது மாதிரி ஆகிடக்கூடாது. திராவிடர்கள் தமிழர்கள் பிரியாம இது போல இதுக்கு ஜாதி மதம் மொழி எல்லாம் கிடையாது, விளையாட்டு கிடையாது. இது ஏன் அக்கறை காட்ட மாட்டாங்க போது நம்ம யோசிக்க வேண்டியிருக்குல்ல. இது ஏன் அக்கறை காட்ட மாட்டாங்க அப்படின்னா புறக்கணிக்கிற மாதிரி தெரியுது. ஏன்னா இப்ப அந்த செக்ரட்டரி தமிழர் கிடையாது, முதன்மை செக்ரட்டரி அதுல்யா மிஸ்ரா நார்த் இந்தியன், MS மெம்பர் செக்ரட்டரி மேகநாத் ரெட்டினால அவர் ஆந்திரா ரெட்டிக்காரு. இதனால அவங்களுக்கு இதை பத்தி அக்கறை இல்லாம இருக்கா? அவங்களுக்கு சிலம்பத்தை பத்தி ஏதாவது தெரியுமா? அவங்களுக்கு என்ன தெரியும்? நம்ம தான் விளையாட்டு அமைச்சர் முக்கியமானது, இது எங்களுடைய விளையாட்டு முக்கியமானது, இதுக்கு முக்கியத்துவம் கொடுத்தா அவங்க கொடுப்பாங்க. அது சொல்லணும்ல இவங்க. ஆமா, விளையாட்டுத்துறை மந்திரி இல்ல அவர் பல்வேறு துறைகளுக்கு அவர் இடையே இது போட்டிருக்காங்க பொறுப்புல. முடியல அவரால். அவர் பார்த்தா நமக்கே ரொம்ப இதா இருக்கு, என்னடா ரொம்ப இது பண்றாரு, பாரத தலைவர் தூக்கி வச்சுட்டு மாதிரி தெரியுது. இதனால எங்களுக்கு வழிகாட்டுகள் இல்லைன்னா நாங்கள் வழி வேற கண்டுபிடிக்கணும். நாங்கள் இப்படியே நம்ம பண்ண முடியாது. உண்ணாவிரதம் இருப்போம். விரைவில் மத்திய அமைச்சர்களை நாங்கள் சந்திக்கிற காலம் விரைவில் வருது. அவங்களை பார்த்து இதுக்கு எங்களுக்கு ஒரு சிலம்பத்துக்கு ஒரு வழிகாட்டும், அவ்வளவுதான். மற்றபடி எங்களுக்கு யார் மேலேயும் வெறுப்பு கிடையாது, காழ்ப்புணர்ச்சிலாம் கிடையாது. சிலம்பத்தில் வழிகாட்டுங்கள் ஐயா என்று கோரிக்கை வைக்கிறோம். ரைட் ஆசான், ரொம்ப நன்றி. நீங்க உங்களுடைய கோரிக்கையை தமிழக அரசு ஏற்று அதை நடைமுறைப்படுத்துறாங்களோ இல்லையோ, கண்டிப்பாக மத்திய அரசு இந்த கோரிக்கையை நல்ல கோரிக்கை, அதை தமிழர்களுடைய பாரம்பரிய விளையாட்டு சிலம்பத்துக்கு ஒரு முக்கியத்துவம் கொடுத்து அதை நடைமுறைப்படுத்தணும். நன்றி, நன்றி, வணக்கம்.